இவங்க 2 பேரும் வந்து இப்ப அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன். ஃபோன்ல கெஞ்சியிருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட. தெரிஞ்சே தான் 2 பேரும் பழகுனாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பின்ன அது எப்படி பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும்? பலமுறை அந்த பொண்ணு சார் கூட சென்றதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. இப்ப அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல. அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்ப த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு. எங்களுடைய சஸ்பென்ஷன் ஆர்டரை எங்களுக்கே நாங்களே சைன் போட்டு வாங்குற நிலைமை நேற்று எங்களுக்கு இருந்ததுங்கிறது வந்து தாங்க முடியாத ஒரு இது. வணக்கம், என் பேர் அனுராதா மகேஷ்குமார். நான் வந்து மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய ஒய்ஃபு. எனக்கு வந்து நேற்றைய நாள் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். என் வாழ்க்கையில் பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது. என்னுடைய திருமண நாள். ஆக்சுவலி நேற்று எங்களுடைய திருமண நாள். அதுவுமே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயலை வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி. அதனால என் கணவருக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல். எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்சா பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே தங்கமாக தான் வேலை செஞ்சுருக்காரு. இன்னைக்கும் யாரை கேட்டாலும் ஒரு தெய்வமேனு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லது தான் செஞ்சிருக்கிறாரு. யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளவு உதவி தான் செஞ்சிருக்கிறாரு. பட் ஒரு பழிவாங்கும் செயலா இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது வந்து இன்னைக்கு என் கணவர் பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிற்கிதோ அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு நான் பேட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது. என்ன ப்ராப்ளம்னா இவங்க 2 பேரும் வந்து இப்போ அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க என் கணவர் மேல. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பலமுறை நான் அவங்க 2 பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன். ஃபோன்ல கெஞ்சியிருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட. எத்தனையோ தடவை நீ இந்த மாதிரி செய்யாதம்மா, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, உனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோட வேதனை தெரியும். அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது எனக்கு தெரியும். அது நான் பலமுறை என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன், அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் 2 பேரையுமே. ஆனா அது இன்னைக்கு இப்படி ஒரு பழிவாங்கும் செயலை என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்க குடும்பத்தை பிரிக்க பார்த்துருக்காங்க. அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில எங்களுக்கு இருக்கு. அவங்க எதனால இப்ப அப்படி கம்ப்ளைண்ட் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க? இத்தனை நாளும் அவங்க அப்பப்ப காசு கேட்பாங்க, செய்வாங்க. இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க மறைமலை நகர்ல. அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்ப த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க. அதனாலதான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவங்களுடைய வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமா தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அந்த மாதிரி சம்பாதிக்கிற ஆளுகள்லாம் இல்லை. நாங்க நேர்மையான அதிகாரிகள். எங்கள்கிட்ட அந்த மாதிரி 25 லட்சம்லாம் கேட்டால் நாங்க எங்க போறது? தவறா என் கணவர் மேல பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைக்கு புறம்பானது. அவங்களுக்குள்ள 2 பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள தெரிஞ்சே தான் 2 பேரும் பழகுனாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அப்ப பின்ன அது எப்படி பாலியல் பலாத்காரம், பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க இல்லீகல் கான்டாக்ட்ல இருந்ததா சொல்றீங்க. எத்தனை வருஷமா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு இருந்தீங்க? கடந்த ஒரு வருஷமா இருக்கும். கடந்த ஒரு வருஷமா இருக்கும். இல்ல நான் புகார் இல்ல சார். எனக்கும் குடும்பம் தான் சார். எனக்கும் இப்போ பிள்ளை குட்டி இருக்கு. நான் வந்து அந்த குடும்பத்தை ஏன் கௌரவம், ஏன் மானம், அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி அணைச்சு போய் இல்ல சரியா போயிடும் தான் நம்ம பேசுவோம். இப்படி இது வரைக்கும் அவர் எந்த தப்பு இந்த மாதிரி செஞ்சதே இல்லை. எப்படியோ அவரு ஆனா ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடு, ஏதோ ஒரு உதவி மனப்பான்மை நிறைய இருக்கிறவர். அதனால அந்த அம்மாவுக்கு
அவங்களுடைய இது கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்போ கொஞ்சம் உதவணும்னு நினைச்சிருப்பாங்க. அதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்கணும். அதுதான் அங்க உண்மையா இருக்கும். நீங்க யாரை வேணா விசாரிச்சு பாருங்க. கரெக்டா விசாரிச்சு கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி என் ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப இது ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். இல்லீகல் அஃபேர் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது மேடம்? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஃபோன் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவர் அந்த மாதிரி எல்லாம் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. அப்போ ஃபோன் பேசுறப்போ என்ன யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையாச்சும் எடுத்து டயல் பண்றப்போ இந்த பொண்ணு பேசுனாங்க. இதுக்கு முன்னாடி அதிகாரிகள் லெவல்ல இருக்காங்க உங்க ஹஸ்பண்ட், அவங்க வந்து கீழ் லெவல்ல தான் இருக்காங்க. அப்படின்னா காவல்துறை பாரபட்சமா பாரபட்சமா அவங்களுக்கு எதிராக நீங்க நடவடிக்கை தான் நினைக்கிறீங்களா? சார் இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது அதிகாரி கீழ்நிலை இதெல்லாம் பார்க்க வேண்டாம் சார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வேற. இது இப்போ டாபிக்கே வந்து மாத்தி விடுறாங்க. மியூச்சுவலா இவங்க 2 பேரும் கன்சர்னோட செய்யறது வேற, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வேற. இதுக்கு வந்து ஹையர் அபிஷியலா இருக்கணும், லோவர் இவங்க இருக்கணும்ன்றது. மேலதான் விசாரிச்சிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல, இது அவங்க விசாரிக்கும் போதே இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். நேத்து தானே சார் கம்ப்ளைண்ட் இது பண்ணிருக்காங்க. எதுக்கு கம்ப்ளைண்ட், என்ன கம்ப்ளைண்ட்னா இன்னும் இப்ப வரைக்கும் எனக்கு யாரு எப்படி எங்க கொடுத்தாங்க எதுவுமே எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஏதாவது பண பரிமாற்றம் இருந்திருக்கா மேடம் உங்களுக்கு தெரிஞ்சு? இப்போ 25 கேக்குறாங்கன்னு சொல்றீங்களா? கேஷா கொடுத்திருக்கலாம் சார். எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. அவர் கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்காரு சார். நிறைய கொடுத்திருக்காரு. சாரி, சுடிதார் கொடுத்திருக்காரு, கோல்டு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஒரு சாதாரண போலீஸை சஸ்பெண்ட் பண்றதுக்கு அவர் ஃபார்மாலிட்டி. ஒரு ஐபிஎஸ் எப்படி உடனே ஆதரவு எப்படி பண்ணுவாங்க? அததான் சார் நாங்களும் போயிட்டோம். எங்ககிட்ட ஆதாரம் இருக்கு சார். 7ஆம் தேதி இல்ல பல முறை அந்த பொண்ணு சார் கூட சென்றதுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு. புகார் வந்து கண்டிப்பா அவர் கூப்பிட்டு வீட்டுல சொல்லிருக்கணும்ல மேடம். நேத்து நான் கேட்டேன். நான் வந்து எங்கள்கிட்ட சைன் வாங்குறதுக்குன்னு 12:10 வந்து பெல் அடிக்கிறாங்க. நானு சரி சைன் வாங்குறதுக்கு ஏதோ முக்கியமான சைனா வருவாங்க அப்படின்ட்டு தான் போனேன். சைன் போட்டுட்டு இருந்தாங்க. என்ன சைன் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய சஸ்பென்ஷன் ஆர்டரே எங்களுக்கே நாங்களே சைன் போட்டு வாங்குற நிலைமை நேற்று எங்களுக்கு இருந்ததுங்கிறது வந்து தாங்க முடியாத ஒரு இது. இவ்வளவு எமர்ஜென்சியா நாங்க இதை கொடுக்குறோம். இதை வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து கடந்த 7ஆம் தேதி இதுல டேட் இருக்கு பாருங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ். இது கடந்த 7ஆம் தேதி ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க பாருங்க. நீங்க நீங்க அவங்க இதுக்கு முன்னாடி கிஃப்ட் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்ததா சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்ல அது எதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம்? அவரு அவங்களுக்கு கொடுத்ததா சொல்றாங்கல்ல. அவங்க சார் சொல்றாங்க. ஆமா, அது டைம் வரப்ப கொடுப்பாரு. இப்ப கரசுக்கு இல்ல டிடிபிக்கு என்ன கோரிக்கை? எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வேணும். ஏன்னா இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு வேற மாதிரி லைன்ல கொண்டு போய் வேற மாதிரி பழிவாங்கும் செயல்ல போய் இது நிறுத்தக்கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.